அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜுவாலில் அணையக்கூடாது. நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. ஓம் சாந்தி. தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை அப்படிங்கிற 21 நாள் பட்டியனுடைய 5வது நாள் 25/3/2005 முரளியை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். கூடவே அந்த தடை செய்யப்பட்டுள்ளது என்னது, எது தடை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பாபா இந்த சீசனுடைய லாஸ்ட் முரளி இது. பாபா ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்தார். அதனால் இன்று பாப்தாதா ஹோலி ஹன்ஸ், புனித அன்னப்பறவையாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்க்கறதுக்காக, சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். கூடவே குழந்தைங்களும் பாபாவனுடைய அன்பினுடைய கயிறால் கட்டப்பட்டு ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்துட்டீங்க. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த வாழ்க்கை ஹோலியஸ்டாகவும் இருக்குது, ஹையஸ்டாகவும் இருக்குது, தூய்மையானதாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்குது. ஏன்னா இதில் எது அனுமதி கிடையாது, தடை செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஏன்னா அது சீரீஸ் தானே போயிட்டுருக்கு. என்ன தடை, எந்த ஒரு விஷயம், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தூய்மை இல்லாத எண்ணங்களை எழுப்புவதற்கு தடை அனுமதி கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்பவித்திரமான எண்ணங்கள், தூய்மை இல்லாத எண்ணங்கள்லாம் என்னது, சரி இதை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல தூய்மையான எண்ணங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அந்த தூய்மையான எண்ணங்கள் நமக்குள்ள வருது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகும், அதனால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பாதிப்பு ஏற்படும். அதனால இன்னைக்கு பாபா நம்மளை ஹோலியஸ்டாகவும் தூய்மையாகவும் ஹையஸ்டாகவும் ரொம்ப உயர்ந்த நிலைக்கும் கொண்டு அதுக்காக வந்திருக்கிறாரு. பாபா பரந்தாமத்தை விட்டு எதுக்கு வந்திருக்காரு, குழந்தைங்களும் ஹோலியஸ்டாகவும் ஹையஸ்டாகவும் ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா பரமாத்மா நமக்கு அப்பாவாக இருக்கிறாரு, பாலனை பண்ணுறாரு, டீச்சராக இருந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு, குருவாக இருந்து வழி காட்டிட்டு இருக்கிறாரு, ஸ்ரீமத் கொடுத்துட்டு இருக்கிறாரு, வரதானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம எதிர்காலத்தை பார்க்குறோம். எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆகிறோம், எதிர்காலத்தில் நம்ம ராஜ்ய அதிகாரிகளாக ஆகிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது நம்ம பூஜ்ய சுரூப நிலை அடைகிறோம். நம்மளுடைய மூர்த்திகள் கோயிலில் பூஜிக்கப்படுது. இப்போ நிறைய மகாத்மாக்கள், சன்னியாசிகள், நிறைய அபிநேதாக்கள், ராஜ்ய நேதாக்கள் இருந்தாங்க, ராஜ்ய அரசியல்வாதிகள் இருந்தாங்க, உலகத்தில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பூஜை நடக்குதா என்ன, சிலை வச்சுருப்பாங்க, ஆனால் பூஜை கிடையாது. இப்போ அண்ணாவுக்கு சிலை இருக்குது, எம்ஜிஆருக்கு சிலை இருக்குது, கலைஞருக்கு சிலை இருக்குது, எல்லாருக்குமே சிலை இருக்குது. அங்கே அணையா தீபம் வச்சுருக்காங்க. பூஜை கூட சிலர் பண்ணலாம்.
அதுவும் நம்ம பாபா சொல்றாங்க, குழந்தைங்களாகிய உங்களை போல பூஜை கிடையாது அவங்களுக்கு. குழந்தைங்களாகிய நம்மளுடைய பூஜை வந்து விதிப்படி நடக்குது. நம்ம என்னெல்லாம் காரியம் செய்யறோமோ இந்த சங்கமயுகத்துல அதை பேஸ் பண்ணி எதிர்காலத்துல நம்மளுடைய அந்த விதிப்படி பூஜை நடக்கும். பூஜை அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மை அப்படின்னு அர்த்தம். தூய்மைக்கு தான் அங்கே பூஜை நடக்குது. நம்ம வந்து எவ்வளவு தூய்மையை கடைபிடிக்கிறோமோ, தூய்மையா இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பூஜை நடக்குது. அதனால பாபா குழந்தைங்களாக நம்மளை ரொம்ப ஹையஸ்டா மாத்திட்டாரு. தூய்மை இல்லாத அப்பவித்திரமான எண்ணங்கள் வந்து நம்மளை கீழே விழ வைக்குது. அப்புறம் அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு சரி எது நமக்கு அனுமதி கிடையாது, தூய்மை இல்லாத எண்ணங்களை நம்ம எழுப்புறதுக்கு அனுமதி கிடையாது பார்த்தோம் இல்லையா. நம்ம வந்து யாருக்காவது துர் ஆசீர்வாதம் கொடுக்குறோம். சாபம் கொடுக்கறது தப்பு, சாபம் எடுக்கிறதும் தப்பு. நம்ம தூய்மையை பத்தி வேற நேரம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் இது, சாபம் கொடுக்கறது சாபம் எடுக்கிறது அனுமதி கிடையாது. யாருக்காகவும் நம்ம வந்து சாபம் கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அங்க எடுத்தோம், வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம், கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால பாபா சொல்றாங்க, ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஹோலி எப்படி கொண்டாடுறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, தூய்மை இல்லாத விஷயங்களை போட்டு எரிக்கிறாங்க. எப்படி வந்து போகி பண்டிகை எரிக்கிற மாதிரி அந்த ஹோலி பண்டிகைக்கு அவங்க எரிக்கிறாங்க. அப்புறம் பரமாத்மாவுடைய தொடர்புனுடைய சாயத்துல நீங்க ரெட் ஆயிடுறீங்க. அப்புறம் சுப பாவனை வைக்கிறோம், சுபகாம ஆசை வைக்கிறோம், நல்ல பாவனை நல்ல ஆசை வைக்கிறோம், பாபாவை சந்திக்கிறோம். அதாவது ஹோலியில வந்து அந்த நினைவு சின்னத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸ்தூலமாக அவங்க கொண்டாடுறாங்க, நம்ம சூட்சமா கொண்டாடுறோம். तो उसका यादगार मनाते हैं कि जैसे वो आग में जलाते हैं. அவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ளேயும் தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்கள் அது எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறோம். கடந்து போன விஷயங்கள் எல்லாமே போட்டு எரிக்கிறோம். எப்படி எரிக்கிறோம்? பாபாவுக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் யோக அக்னியில் அதை எரிச்சிடுறோம். ஞான சூரியனுடைய நினைவில் எரிச்சிடுறோம். ஞான கடலில் அதை கரைச்சிடுறோம். அதாவது அப்பவித்திரத்தாவை நம்ம தூய்மை இல்லாததை நம்ம தூய்மையின்மை அப்படிங்கிறத எரிச்சிடும். அதனால பாபா சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கொடுக்கணும். சுப பாவனையினுடைய சந்திப்பை கொண்டாடணும். பாபா சொல்றாங்க, யாராவது வந்து உங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட, சாபம்னா என்ன? தூய்மை இல்லாத ஒரு பொருள் தானே. நல்ல பொருளா என்ன சாபம்? நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா அதனுடைய ஒரு பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்புல நம்ம போய் நம்ம துக்கமாயிடக்கூடாது. ஒருவேளை நம்மளை யாராவது சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஆனந்தத்தை அடைந்தேன் அப்படின்னு நமக்கு மனநிலை இருக்கா என்ன? கோபம் வருது இல்ல, பிச்சுக்கிட்டு வருது இல்ல. இல்ல ஒரு படத்துல வந்து காட்டியிருப்பாங்க, ஒரு வில்லனை, அவரை வந்து கோபம் வர வர சிரிப்பாரு, சந்தோஷப்படுவாரு. ஆஹாஹாஹா, என்ன திட்டினியா, ஓஹோஹோஹோ, என் சொத்தை கொள்ளையடிச்சிட்டியா, ஓஹோஹோஹோ, அப்புறம் என்னுடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஓஹோஹோ, எல்லாத்துக்குமே சந்தோஷப்படுவாரு. கோவப்படாம ஆப்போசிட்டா டாக்டர் சொல்லியிருப்பாரு அவரை கோவப்படக்கூடாதுன்னு, டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால மாத்தி அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கோமா? யாராவது சாபம் கொடுக்குறாங்க, யாராவது கோவப்படுறாங்க அப்படின்னா நமக்கு ஆஹாஹா இன்னொரு இனிமை அப்படின்னு நம்ம சொல்றோமா என்ன? கோவம் வருதுல, பிச்சுட்டு வருது. பாபா கேட்கிறாரு, நீங்க வந்து அமைதியா இருக்கிறீங்களா? யாராவது வந்து சாபம் கொடுக்கும்போது, இல்ல அவங்க சாபம் கொடுக்க உங்களுக்கு சுகம் வருதா, சந்தோஷம் வருதா? யாராலதான் சந்தோஷமா இருக்க முடியும் ஒருத்தர் சாபம் கொடுக்கும்போது, இல்லையா? அதனால ஏன், எதுக்கு, எப்படி, யாரு, என்ன அப்படின்ட்டு நம்ம கேள்விகள் நமக்குள்ள வருது அப்படின்னா அது கூட அந்த தூய்மை இல்லாத டிவிஷனை சேர்ந்தது. இதெல்லாமே இது கூட ஒரு சாபத்தினுடைய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சாபத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது? அதனால சாபம் யாராவது கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே துக்கம் அசாந்தியால நிரப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா பாபாவனுடைய பாப்தாதாவனுடைய ஸ்ரீமத் என்ன? சுகம் கொடுங்க, சுகம் எடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. அப்ப நீங்க வந்து துக்கத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப அந்த ஸ்ரீமத் பாபாவனுடைய ஒரு ஸ்ரீமத் இருக்கு. சுகம் கொடுங்க, சுகம் எடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்கன்னு அந்த சொன்ன அந்த ஸ்ரீமத்தை அங்க மீறி விட்டதாக அர்த்தம். அதனால பாபா வந்து இன்னைக்கு நம்மள ப்ராமிஸ் பண்ண வைக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, நான் சுகம் கொடுப்பேன், சுகம் எடுப்பேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன், ஆசீர்வாதம் எடுப்பேன். பாபா சொல்றாங்க, உங்களுடைய
ப்ராமிஸ் உறுதிமொழி இருக்கு இல்லையா, அது கூட கச்சாவாக இருக்கக்கூடாது, பக்காவாக இருக்கணும். கச்சா அப்படின்னா பிஞ்சு, அதாவது இன்னும் பழுக்கலை, பக்குவம் அடையலை. இப்போ பிஞ்சியான புது புது இலைகள் வந்திருக்குது அப்படின்னா மரத்தில் அதை குருவிகள் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா. அதனால பாபா இந்த இடத்துல பறவைகள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாரு. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, புதுசு புதுசாக அந்த கொழுந்து இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொழுந்து இலையை தான் அந்த பறவைகள் சாப்பிடுது, முத்தனை இலையை சாப்பிடாது. அதனால உங்கள்ட்ட சாவி இருக்கு இல்லையா, திடமான உறுதிமொழி, திடத்தன்மை அப்படிங்கிற அந்த சாவி உங்க கையில சதா இருக்குதா? இப்போ சாபம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, அதுக்கும் நம்ம சாபம்னு சொல்லுவோம். அதுவும் சாபம் தானே. இந்த சாபம் அப்படிங்கிறது எப்போ வருது? யாராவது ஒருத்தவங்க துக்கம் அடைகிறாங்க, இல்லைன்னா கோபம் வருது, அந்த நேரத்தில் அவங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வைப்ரேஷன் வருது, ஒரு தூண்டுதல் வருது, நெகட்டிவ். யாரோ ஒருத்தவங்களை ஒருத்தர் நினைச்சு அவங்க எப்படி ஆகணும், அவங்க பிஸ்னஸ் டவுன் ஆகணும், அவங்க சந்தோஷம் இல்லாமல் இப்போ நான் எப்படி துக்கப்படுறேனோ அதே போல் அவங்களும் துக்கப்படணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா அது கூட ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இது உள்ள மனசுல உள் மனசுல ஐயோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல, ஐயோ அப்படின்னு, அது கூட சாபம் தான். இப்போ நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டு, இல்லை துக்கத்தில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை மன உளைச்சலில் இருக்கிறீங்க, டென்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் சாபம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அந்த வைப்ரேஷன் அந்த ரூம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, இல்லை உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அப்போ அந்த உலகம் ஃபுல்லாக நீங்கள் சாபத்தை பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு இந்த மாதிரியான, நம்ம யாருக்கோ ஒரு துக்கம் கொடுத்துட்டோம், அவங்க மனசுக்குள்ள இருந்து ஐயோ அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட மன உணர்வுகள் வெளிப்படுது அப்படின்னா அது நம்மளுடைய புருஷார்த்தமாகட்டும், நம்மளுடைய சந்தோஷமாகட்டும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதையில சிறு தடைகளை அது ஏற்படுத்துது. சரி, நம்ம சாபத்தை பத்தி பார்த்தோம் இது வரைக்கும். சரி, இப்போ சாபத்துக்கு ஆப்போசிட் ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும்? இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா அது எப்போ கிடைக்கும்? எதன் ஆதாரத்தில் கிடைக்கும்? யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சுகம் கொடுக்குறோம், குஷி கொடுக்குறோம், அன்பான வார்த்தைகளை பேசுகிறோம், நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் நம்ம செய்யும் பொழுது கூட நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. இப்போ சாபம் அப்படின்னா நம்ம சத்தம் போட்டு நான் சாபம் இடுகிறேன், நீ எருமையாக கடவாய் அப்படின்ட்டு சத்தம் வெளியே சொல்றது கிடையாது. அது உள்ளுக்குள்ள ஒரு அழுகை உள்ள இருந்து வருது, மௌனமான ஒரு சப்தம், அது ஒரு மன ஓசை. நேத்து பார்த்த முரளியில நமக்கு ஞாபகம் இருக்கா? சம்பூர்ண தன்மையினுடைய விரதம் வைக்கிறது அப்படின்னா நான் அப்படிங்கிறத அழிச்சிடணும், தேக அபிமானத்தினுடைய நான் அப்படிங்கிறத அழிக்கிறது தான் சம்பூர்ண விரதம் எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். முழுமையாக லைஃப் லாங்காக நான் அப்படிங்கிறத நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விரதம் எடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க பண்றீங்க அப்படின்னா தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னாரு. இன்றைய அடுத்தது 3வது பாயிண்ட், 3வது தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை. எது அனுமதி இல்லை அப்படின்னா நீங்க தனியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இது ஆன்மீகத்தினுடைய விஷயம், நீங்க ஸ்தூலமான விஷயமா எடுத்துக்க கூடாது. பாபா சொல்றாங்க, போன மாசம் ஃபுல்லாவே இதான் அவ்யக்த இசாரா பாயிண்டா இருந்தது, நிச்சய புத்தி விஜயந்தி. அங்க எங்க நிச்சயம் இருக்குமோ அங்க வெற்றி நிச்சயம். நிச்சயம் இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம். வெற்றி எனது கழுத்தமணி மாலை அப்படிங்கிறாரு, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாரு பாபா. வெற்றி அடைந்து விட்டோம், அடைந்தே விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. வெற்றி உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நீங்க உங்களுக்கு சிடியில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அதை ரிப்பீட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிட்டீங்க, ஏன்னா கல்பத்தினுடைய விஷயம். பாபா சொன்னாங்க, அப்புறம் நீங்க இது கஷ்டமா, உங்களுக்கு வெற்றி அடைகிறது கஷ்டமா? சில நேரம் உங்களை நீங்களே கஷ்டமாக்கிடுறீங்க. அந்த ஈஸியானதை எப்படி கஷ்டமாக்குறீங்க? எப்போ நம்ம அதை கஷ்டமாகுது? ஈஸியானது தான், ஆனா எப்போ கஷ்டமாகுது? பாபா கம்பைண்டா வைக்காததுனால தான் நமக்கு கஷ்டம் வருது. அதனால பாபாவை எப்பவுமே கம்பைண்டா வச்சுக்கணும். ஏன்னா பாபா சர்வசக்திமான், அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறக்கும் போது நம்ம பலவீனமா ஃபீல் பண்றோம். அதனால நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னு எப்பவுமே ஃபீல் பண்ணாதுங்க. பாபா சர்வசக்திமான், சிவம் பகவான், இறைவன், கடவுள், அல்லாஹ், ஜெகோபா, நம்ம அப்பா சிவபாபா,
என் கூட எப்பவுமே கம்பைண்டாக இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நமக்குள்ள சக்தி வந்துடும் தானாகவே. அதை மறக்கிறனால தான் நம்ம பலவீனமாயிடுறோம். சிவபாபா பரநாமத்திலிருந்து இவ்வளவு தூரம் எதுக்கு வந்திருக்காரு? ஏன் வந்தார்? ஏன்னா என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். 63 ஜென்மமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அந்த 63 ஜென்மத்தினுடைய சமஸ்காரங்கள் அது உங்களை இழுக்குது. அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். 63 ஜென்மமாக கஷ்டப்பட்டு பழகி போனதுனால அந்த கஷ்டப்படக்கூடிய சமஸ்காரம் உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டப்பட்டாதான் ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா, இல்லை அதுலேருந்து விடுபட்டீங்களா? ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். ஒருத்தர் மூட்டை தூக்கிட்டு போவார். அவர் ட்ரெயினில் போகும்போது தலையில் மூட்டையை வச்சுட்டே இருப்பார். கீழே வைங்க அப்படின்னா வண்டி பாரம் தாங்காது அப்படிம்பார். அந்த மாதிரி லிஃப்டில் போகும்போது தலையில் வச்சுட்டே போவார். அந்த மாதிரி பழகிடுச்சு. இப்போ டெய்லி ஒருத்தவங்களுக்கு தூங்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க தூங்குற இடத்து வீட்டில் தூங்குறாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியோட சத்தம் கேட்டு தூங்கி பழகிருப்பாங்க. அப்புறம் அவங்க வேற ஏதாவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு சத்தம் கேட்கலல்ல. அந்த மாதிரி நீங்கள் சுமை தூக்கக்கூடிய பழக்கம், சுமை தூக்கலை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் நிலைவே ஆயிடுது. ஒரு ஏதோ மிஸ்ஸிங் ஆகுதே, எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு துக்கம் ஃபீல் பண்ணுறது தான் அவங்களுக்கு சுகம். அதுதான் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, குடிகார பழக்கம் மாதிரி. பாபா அதனால கேட்குறாங்க, நீங்களும் அதே மாதிரி ஆயிட்டீங்களா? நம்ம பாபா வந்திருக்கிறதே நீங்கள் கஷ்டப்படுறதுலேருந்து உங்களை விடுதலை பண்ணுறதுக்காக. அதனால அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா பாபாவுக்கு அது பிடிக்கல. பாபா வந்திருக்கிறதே கஷ்டத்துலேருந்து விடுபட வைக்க. அதனால உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபட்டீங்களா, இல்லை அந்த கஷ்டப்படுற சமஸ்காரத்தில் மாட்டிட்டு இருக்கீங்களா? கஷ்டப்பட்டுவேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருக்கீங்களா? பாபா எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? கையில் உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு உங்களுக்காக. அதனால் இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய வாணி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பாபா மீட் பண்ணுறதுக்காக வந்த நாள் இந்த நாள். என்னுடைய பிரதர் ஏற்கனவே ஞானத்தில் இருந்துட்டு இருந்தார். அவர் போயிட்டு இருந்தார். அவர் சொன்னார், அங்கே நீ போனீங்க அப்படின்னா அங்கே உங்களை ப்ராமிஸ் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ப்ராமிஸ் பண்ண வைப்பாங்க அப்படின்னா, நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொன்னார். மேரேஜ் பண்ணக்கூடாது அங்கே போனால் அப்படின்ட்டாரு. அதனால என்னுடைய பிரதர் என்ன சொன்னார், நீ ரொம்ப நெருக்கத்தில் போகக்கூடாது, ரொம்ப க்ளோஸாகவும் போயிடக்கூடாது, தூரமாக இருந்துக்க. வாரத்துக்கு ஒரு நாள் போறியா, சரி ஓகே, அதுக்காக அங்கேயே போயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு புரிய வச்சார் என்னுடைய பிரதர். நான் சொன்னேன், சரி ஓகே, அது நம்ம கையில் தானே இருக்குது. நம்ம ப்ராமிஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி யார் கையில் இருக்குது? யாரும் நம்மளை வலுக்கட்டாயமாக பண்ண வைக்க முடியாது. நான் ஓகேன்னு சொன்னேன். அப்போ நான் வந்துட்டு இருந்தபோது சிஸ்டர்ஸ் ரொம்ப பயமுறுத்துவாங்க. அந்த டைமில் விநாசம் வரப்போகுது, விநாசம் வந்தது அப்படின்னா கல்பத்துக்கு நீ புருஷார்த்தம் பண்ணாமலே போயிடுவ, இப்படியே தான் இருந்துருவ அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னதான் பண்ணுறது? காலேஜ் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ இப்போ காலேஜில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா கேப் இருக்கும்ல, ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு ஒரு செமஸ்டர் எக்ஸாம், அதான் செமஸ்டர் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு லீவு விடுவாங்க, நடுவில் ஒரு 10 நாள் லீவு கிடைக்கும். அப்போ நான் நினச்சேன், இந்த 10 நாள் கேப்பில் நம்ம மதுபன் போயிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா கல்பத்துக்கு நம்ம மதுபன் போக முடியாமலே ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா திடீர்னு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா கல்பத்துக்கும் நம்ம போக முடியாது மதுபன். அதனால் மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டேன், நம்ம இந்த லீவில் செமஸ்டர் ஹாலிடேஸில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. விநாசம் வந்துருச்சு அப்படின்னா பாபாவை மீட் பண்ண முடியாமலே போயிடும், மண்டபம் போக முடியாமல் போயிடும். அதனால கல்பமாக அப்படியே ஆயிரும். அதனால ஒரு தடையாவது நம்ம பாபாவை மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு எனக்கு நான் நினச்சேன், உறுதி வந்தது எனக்கு. அது ஹோலியினுடைய லீவும் இருந்தது, எக்ஸாமினுடைய லீவு இருந்தது. நான் இப்போ சென்டருக்கு வந்தேன், தீதியை பார்த்தேன், சென்டர் சிஸ்டரை பார்த்தேன், அவங்கள்ட்ட கேட்டேன், நான் மதுபன் வரேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வீடு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சென்டர்லேருந்து. நான் சொன்னேன் மதுபனுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு பிரதரை ரெடி பண்ணி வச்சாங்க. அப்படி என்ன எழுதணும், டீட்டெயில் எழுதணும் இல்லையா, அதெல்லாம் எழுத வச்சாங்க. எழுதியாச்சு, வந்துட்டேன் மதுபனுக்கு. முதல்ல வரும்போது நமக்கு தெரியும்ல, ஊக்கம் உற்சாகம் பயங்கரமா இருக்கும். எங்க நம்ம காலடி எடுத்து வச்சாலும் நம்மளுடைய உடல் சிலிர்க்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆஹா, பரமாத்மாவனுடைய ஸ்பரிசம் இருந்த இடம் அப்படின்ட்டு நம்ம போற இடம்லாம் அப்படி புல்லரிக்கும். அப்போ பாபா வரும்போது பின்னாடி இருந்தானே கேட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. பின்னாடி 28, 27 அப்படின்னு தான் கேட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம முன்னாடி உட்காரணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா பேரிகேடெல்லாம் போட்டுடுறாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ எப்படி முன்னாடி போகிறது?
அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டு திறந்த உடனே ஓடி போய் முன்னாடி உட்காந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு உள்ள அந்த முரளியை நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஹோலியினுடைய முரளி. அதில் பார்த்தீங்கன்னா பாபா ப்ராமிஸ் பண்ண வச்சுட்டாரு, உறுதிமொழி செய்வார்ல பாபா எப்பவுமே ஹோலியில். அப்புறம் நம்ம மேலே வந்தோம். மேலே எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவாங்கல்ல அபு தர்சன் அப்படின்ட்டு சைட் சீன் பார்க்கறதுக்காக. 2 நிமிஷம் தான் உட்கார முடியும் ஒரு பாபா ரூமில், 1 நிமிஷம் தான் உட்கார முடியும். அந்த ஓடுற வேகத்திலேயே பார்க்க வைப்பாங்கல்ல பாண்டா பவனில். எந்திரிங்க பாபா ரூம் போயாச்சு, எந்திரிங்கம்பாங்க. குடில் போயாச்சு, எந்திரிங்கம்பாங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி கால் போனோன்னா போதும் எந்திரிங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பாபாவுடைய சாந்தி ஸ்தம்பம் அங்கேயும் எந்திரிங்கம்பாங்க. ஒரு அவசர நிலையிலே இருப்போம், அங்கே எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது, ஃபீல் ஆகாது. நம்ம நல்ல டீப் சைலன்ஸில் சீனியர்ஸுக்கு கிடைக்குமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸே ஃபீல் ஆகாது. ஏன்னா மைண்ட் செட்டே ஆகாது, பரபரப்பாகவே இருக்கும். அப்போ எப்படி அந்த சைலன்ஸை ஃபீல் பண்ண முடியும்? ஏன்னா எங்கே போனாலும் 2 நிமிஷம் சொல்லுவாங்க. 2 நிமிஷம் தான், அவ்வளோதான், உடனே எந்திரிச்சிடணும் அப்படிம்பாங்க. அதனால இதுதான் முதல் முரளி. பாபாவுடைய மீட்டில் நான் வந்த ஃபர்ஸ்ட் முரளி இன்றைய முரளி. யார் நீ நெருங்கி போயிடக்கூடாது, தள்ளி தான் இருக்கணும், ரொம்ப க்ளோஸில் போயிடக்கூடாதுன்னு சொன்னாரோ முதல்ல. அப்புறம் அங்கே மேரேஜ் பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாரோ. அவர் போயிட்டாரு, அவர் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நான் தான் அங்கே இருக்கிறேன் உள்ள. அச்சா, ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் புறந்து விடக்கூடாது, வெடநெலுத்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது, சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது, மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது, நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது, நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது, நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை மாறக்கூடாது, நடந்து கொண்டே இரு உன் பாதையில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஆதிசை, தீர்த்தசை, நீ